கைதிகளையும் விடுவிக்க அனுமதிக்கும் ஒப்பந்தத்தை ஆதரிக்கும் இஸ்ரேலிய பொதுமக்கள். இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய உள் விசாரணையின் முடிவுகளை நிராகரித்த காசா சிவில் பாதுகாப்பு. தெஹ்ரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு நெருக்கமாக உள்ளது. இஸ்மாயில் பாகி சுட்டிக்காட்டு. சர்வதேச சட்டத்தின் கீழ் இஸ்ரேல் தப்பிக்க முடியாது. காசா சிவில் பாதுகாப்பு அதிகாரி தெரிவிப்பு. கடல்சார் தளவாடங்கள் மற்றும் கப்பல் கட்டும் துறைகள் மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டு. சீனா எதிர்ப்பு. பாகிஸ்தானின் ஆளும் கூட்டணியான PMLN PPP லாகூர் கூட்டத்தில் வேறுபாடுகளை தீர்க்க முயற்சி. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலிய அரசு ஒளிபரப்பாளரான கான் வெளியிட்டுள்ள சமீபத்திய கணக்கெடுப்பின்படி காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பலஸ்தீனா கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக ஹமாஸால் பிடிக்கப்பட்ட அனைத்து கைதிகளையும் விடுவிக்க அனுமதிக்கும் ஒரு ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய பொதுமக்களில் சுமார் 56% பேர் ஆதரிக்கின்றனர். கணக்கெடுப்பின்படி இஸ்ரேலிய மக்களில் 22% பேர் அத்தகைய ஒப்பந்தத்தை எதிர்க்கின்றனர். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை டெல் அவிவில் திட்டமிடப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் போர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் காசாவிலிருந்து வரும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளின் புகைப்படங்களை காட்சிப்படுத்துவதை தடை செய்ய இஸ்ரேல் காவல்துறை முயன்றுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இனப்படுகொலை மற்றும் இன அழிப்பு என்ற வார்த்தைகள் கொண்ட பதாதைகளை அசைக்க வேண்டாம் என்று காவல்துறை ஏற்பாட்டாளர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியதாக ஹாரெட்ஸ் செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் காவல்துறை அந்த கோரிக்கைகளில் இருந்து வாங்கிவிட்டதாக செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. போராட்ட ஏற்பாட்டாளர் அலோன் லீ கிரீன் பின்னர் தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலிடம் அதிகாரங்கள் அந்த நிபந்தனைகளை விதிக்க வலியுறுத்தினால் உயர் நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடருவேன் என்று கூறினார். காந்தன் நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் லிகுட் கட்சி நாடாளுமன்றத்தில் இடங்களை பெறுவதாகவும் யாயர் லாபிடின் எதிர்கட்சியான யஷ் அடிட்டுக்கான ஆதரவு பலவீனமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மார்ச் மாதத்தில் 15 நிராயுத பாணியான மருத்துவர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் செயல்பட்டது தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய உள் விசாரணையின் முடிவுகளை காசா சிவில் பாதுகாப்பு நிராகரித்தது. துணை மருத்துவர்களில் ஒருவரால் படமாக்கப்பட்ட காணொளி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கதை தவறானது என்பதை நிரூபிக்கிறது மற்றும் அவர்கள் சுருக்கமான மரண தண்டனைகளை நிறைவேற்றினர் என்பதை நிரூபிக்கிறது என்று சிவில் பாதுகாப்பு அதிகாரி முகமது அல் முஹைர் AFP-யிடம் கூறினார். இஸ்ரேலிய ராணுவம் தனது சொந்த விசாரணையை வெளியிட்ட ஒரு நாளுக்கு பிறகு அவரது கருத்துக்கள் வந்தன. தொழில்முறை தோல்விகளை ஒப்புக்கொண்டது, ஆனால் அதன் துருப்புக்கள் இறந்தவர்களில் எவரையும் தூக்கிலிடவில்லை என்று மறுத்தது. சர்வதேச சட்டத்தின் கீழ் இஸ்ரேல் தனது கடமைகளை தப்பிக்க முயற்சிப்பதாகவும் அல் முஹைர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அடுத்த 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் ஜெனீவாவிலும் அடுத்த வார இறுதியில் ஓமானிலும் நடைபெறும் என்று அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி கார்டியன் ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை ஓமானின் மத்திய ஸ்தலத்துடன் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளின் 2வது சுற்று நடந்தது. 3வது சுற்று பேச்சுவார்த்தை ஏப்ரல் 26 அன்று நடைபெறும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். ரோமில் ஈரானுடனான 2வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்கா மிகவும் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரியை மேற்கோள் காட்டி வாஷிங்டன் போஸ்ட் முன்னதாக செய்தி வெளியிட்டது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து டிரம்ப் பலமுறை கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளார். தெஹ்ரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு நெருக்கமாக உள்ளது, ஆனால் அமெரிக்கா அதை நடக்க அனுமதிக்க விரும்பவில்லை என்று கூறினார். இருப்பினும் அணு ஆயுதங்களை உருவாக்கும் இந்த திட்டத்தையும் ஈரான் மறுத்துள்ளது.
சீனாவின் கடல்சார் தளவாடங்கள் மற்றும் கப்பல் கட்டும் துறைகள் மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளையும் அதன் அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் உறுதியாக எதிர்பார்ப்பதாக சீனா ஹோஸ்கோ ஷிப்பிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் திங்களன்று தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை பாரபட்சமானது மற்றும் தவறான உண்மைகளை அடிப்படையாக கொண்டது என்று நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சீனாவின் கடல்சார் தளவாடங்கள் மற்றும் கப்பல் கட்டும் துறைகள் மீதான பிரிவு 301 விசாரணைக்கு பிறகு அமெரிக்கா விதித்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் நியாயமான போட்டியை சிதைத்து உலகளாவிய கப்பல் துறையின் இயல்பான செயல்பாட்டை தடுப்பது மட்டுமல்லாமல் அதன் நிலையான மற்றும் நிலையான வளர்ச்சியையும் அச்சுறுத்துவதாக நிறுவனம் குறிப்பிட்டது. இறுதியில் இந்த நடவடிக்கைகள் உலகளாவிய தொழில்துறை மற்றும் விநியோக சங்கிலிகளின் பாதுகாப்பு, மீள்தன்மை மற்றும் ஒழுங்கான செயல்பாட்டை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் அபாயம் உள்ளது என்று அது குறிப்பிட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய சில பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கில் பாகிஸ்தானின் 2 ஆளும் கூட்டணி கட்சிகளான PMLN, பாகிஸ்தான் முஸ்லிம் லீக், நவாஸ் மற்றும் PPP ஆகியவற்றின் அதிகாரிகள் பஞ்சாப் மாகாணத்தில் அதிகார பகிர்வு தொடர்பாக லாகூரில் சந்தித்தனர். இரு கட்சிகளின் மூத்த தலைவர்களும் பல்வேறு சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள், குறிப்பாக பஞ்சாபில் உள்ள உள்ளாட்சி தேர்தல்கள் மற்றும் விவசாய சமூகம் தொடர்பான வேறுபாடுகளை தீர்க்க லாகூரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சந்தித்தனர். சிறிது முன்னேற்றம் அடைந்த பிறகு இரு கட்சிகளும் சில நாட்களில் மீண்டும் சந்திக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாகூர் கூட்டத்தில் இரு கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழுக்களின் 5வது கூட்டம் நடைபெற்றது. பிரதமரின் அரசியல் ஆலோசகர் ராணா சனவுல்லா, பஞ்சாப் சட்டமன்ற சபாநாயகர் மாலிக் அகமது கான், பஞ்சாபின் மூத்த அமைச்சர் மரியன் அவுரங்கன் ஹசீப் மற்றும் துணை பிரதமர் இஷாக் தார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பஞ்சாப் ஆளுநர் சார்தார் ஜலீம் ஹைதர் கான், முன்னாள் பிரதமர் ராஜா பார்வைஸ், அஷ்ரப் நதீம், அப்சல் சான், அலி ஹசர், அலி ஹைதர் ஹிலானி மற்றும் ஹசன் முர்தாசா ஆகியோர் PPPஐ பிரதிநிதித்துவப்படுத்தினர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய PPP தலைவர் ஹசன் முர்தாசா, அனைத்து முரண்பாடுகள் இருந்த போதிலும் நாட்டில் நிலவும் நிலைமைகளை கருத்தில் கொண்டு இரு கூட்டணி கட்சிகளும் ஒன்றாக செல்ல முடிவு செய்துள்ளதாக கூறினார். உள்ளூராட்சி தேர்தலுக்கு தனது கட்சி அழுத்தம் கொடுத்ததாகவும் விவசாயிகளின் கவலைகளை அடிக்கோடிட்டு காட்டியதாகவும் அவர் கூறினார். பஞ்சாபில் உள்ளாட்சி தேர்தல்களை உடனடியாக திட்டமிடவும் நடத்தவும் PPP கடுமையாக வாதிட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த கோரிக்கை அடித்தள ஜனநாயக மற்றும் உள்ளூர் சமூகங்களின் அதிகாரமளிப்புக்கான கட்சியின் உறுதிப்பாட்டிலிருந்து வெளிப்பட்டது என்பதை வலியுறுத்தினார். தற்போதைய உள்ளாட்சி மசோதா குறித்து PPP தலைவர் தயக்கங்களை வெளிப்படுத்தினார். இதில் அடிப்படை ஜனநாயக உணர்வு இல்லை என்று வாதிட்டார். இது தனிநபர்களை அரசியல் ரீதியாக பழிவாங்கும் திறனை கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். மசோதாவில் திருத்தங்களை கோரினார். மாகாணத்தில் கருப்பு விவசாயிகளின் அவல நிலைகளையும் PPP தலைவர் எடுத்துரைத்தார். அவர்களுக்கு அவர்களின் உரிமையான பங்கு மறுக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாப் முதல்வர் மரியம் நவாஸ் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்கவும் விவசாயிகளுக்கு நியாயமான இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தினார் என்று டான் செய்தி வெளியிட்டுள்ளது. கூடுதலாக குஜார் கானில் 1 மற்றும் பின் தாத்தன் கானில் மற்றொன்று என 2 பல்கலைக்கழகங்களை நிறுவுவது குறித்தும் கூட்டத்தின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக சில சாத்தியமான தீர்வுகளுடன் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்பதாக PMLN பிரதிநிதிகள் PPP தரப்புக்கு உறுதியளித்ததாகவும் அவர் கூறினார். சர்ச்சைக்குரிய கால்வாய்கள் திட்டம் குறித்து நாட்டின் IRSA சிந்து நதி அமைப்பு ஆணையகம் சட்டத்தின் கட்டமைப்பிற்குள் இது சிறப்பாக விவாதிக்கப்படும் என்று PMLN தலைவர் அகமது கான் குறிப்பிட்டுள்ளார். நீர் விநியோகத்திற்கான உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூத்திரம் ஏற்கனவே உள்ளது என்றும் பஞ்சாப் மற்றும் சிந்து ஆகிய இரண்டும் தங்கள் பங்கின் தண்ணீரை பயன்படுத்த
இந்த சூத்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் PMLN தலைவர் கூறினார். இந்த பிரச்சனையை அரசியலாக்குவதற்கு பதிலாக தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.